உங்கள் டைனிங் ரூமில் என்ன மாதிரி டைனிங் டேபிள் போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலை பண்ணியிருக்கீங்களா, இல்லை யோசனை பண்ணியிருக்கீங்களா? ஸோ அப்படி இருந்தாக்கா இந்த வீடியோ வந்து ஸோ உங்களுக்காகத்தான். அப்போ இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கே வந்துட்டு 4 சேர் இருக்குது, ஒரு பெஞ்ச் இருக்குது. எதுக்கு உள்ள வச்சு நீங்கள் யோசனை பண்ணலாம். ஸோ ஒரு பெஞ்ச் இருக்குது, மொத்தம் 4 சேரு, ஒரு பெஞ்சு. ஓகே, டேபிள் பார்த்தீங்கன்னாக்கா 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இதோட சைஸ் இருக்குது. பட் உங்களுக்கு சின்ன சின்ன வந்து ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு 3 பேர் 2 பேர் ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. அவங்க ஜென்ரலாக ஒரு 4 பேர் உட்கார மாதிரி ஒரு டேபிள் வாங்கிக்குவாங்க. பட் அவங்க வீட்டில் வந்துட்டு ஜென்ரலாகவே அவங்க வந்து டைனிங் டேபிள் சாப்பிட மாட்டாங்க. ஜென்ரலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சோஃபா முன்னாடியே உட்காந்து சாப்பிட்றாங்க. டைனிங் டேபிளில் ப்ராப்பராக உட்காந்து சாப்பிட்றதில்ல. அப்படியே உட்காந்து சாப்பிட்டாலும் யாருன்னா வீட்டுக்கு என்ன கெஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் அந்த டைனிங் டேபிளில் சாப்பிட்றாங்க ஜென்ரலாக. ஓகே, இப்போ நார்மலாக ஒரு சின்ன ஒரு டைனிங் ரூமில் இல்லை லிவிங் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னாக்கா 4 பேர் தான் உட்காந்து சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு தான் ஒரு இடம் இருக்கும், ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அது அங்கே வந்துட்டு இடம் அதுக்கு மாதிரி இருக்காது. இப்போது சில பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு 6 பேர் உட்கார மாதிரி ஒரு டேபிள் போட்டுக்கிறாங்க, ஒரு பெஞ்சு போட்டுக்கிறாங்க. காரணம் என்னன்னாக்கா நம்ம வீட்டுக்கு யாருன்னா அப்போ விருந்தாளி வருவாங்க. ஸோ வீக்லியோ மந்த்லியோ எப்போ வீட்டுக்கு வருவோம் விருந்தாளி. அப்போ வீட்டுக்கு அவங்க வந்தாக்கா ஸோ அவங்களுக்கோசரம் நம்மளுக்கு 6 பேர் உட்கார மாதிரி இது நல்லாயிருக்கும், அதனால் நம்ம வாங்குறோம், கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் பிளான் பண்ணி வாங்குறாங்க. பட் ஆனால் எப்பயோ ஒரு வாட்டி வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கோசரம் நம்ம எப்பயுமே அந்த ரூமை வந்து பெரிய டேபிள் போட்டு அந்த ரூமை ஜாம் பண்ணுறதை விட ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் சேவிங் டேபிள் போட்டாக்கா பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் இது பார்த்தீங்கன்னாக்கா இது ஸ்பேஸ் சேவிங் டைனிங் டேபிள். இது எப்படி ஸ்பேஸ் சேவிங் டைனிங் டேபிள்னாக்கா, இப்போ 4 பேர் உட்காரோம், இதில் நம்ம மல்டியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 6 பேர் உட்காரலாம், ஒரு 8 பேர் நம்ம உட்காரலாம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு டைனிங் டேபிள். இது இப்போ இது வந்துட்டு நான் காமிக்கிறவங்களுக்கு இது ஜென்ரலாக இப்போ சின்ன சின்ன டைனிங் ரூம் இருக்குது எல்லாத்துக்குமே இது வந்து இந்த மாதிரி வாங்கி போட்டாக்கா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாக்கா, எப்பயோ ஒரு வாட்டி வர விருந்தாளிக்கோசரம் நம்ம இதை வந்து மல்டிபர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம முன்னாடியே நம்ம வாங்கி போடுறதை விட இந்த மாதிரி வாங்கி போட்டாக்கா நம்மளுக்கு ஸோ 4 பேர் வீட்டுக்கு வந்தாலுமே நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம ஆறாமல் 8 பேர் உட்காந்து நம்ம சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு டேபிள் தான் இது. ஓகே, இது நான் இப்போ காமிக்கிறேன் இது எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. இது ஓகே, இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா, ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேபிள் வந்துட்டு 6 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிளோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்டாக 3க்கு 5. பட் இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 6 ஃபீட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ 3/6. இப்போது இந்த பெஞ்ச் இருக்குது, இந்த பெஞ்சு சேர்த்தா மொத்தம் 6 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது இன்னும் தாராளமாக இருக்குன்றதுனால உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வந்து டைனிங் ரூமில் மட்டும் இல்லாமல் வேறு எங்கன்னா பெட்ரூமில் லிவிங் ரூமில் ஏதோ சேரோ ஸ்டூல் ஏதோ இருந்தாலும் கூட நீங்கள் எத்தனை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ 4 இடத்துல போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் இதில் ஆறாமல் 8 பேர் உட்காந்து சாப்பிட்லாம். ஸோ பாருங்கள், இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு டேபிளில் மல்டி ஃபங்க்ஷன் ஆகிறதுனால உங்களுக்கு வீட்டுக்கு வர விருந்தாளிங்க ஆறாமல் தாராளமாக உட்காந்து சாப்பிட்லாம், நீங்களும் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். இல்லைன்னா என்ன ஆகும், ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்றா சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அதனால தான் ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் வாங்கினாக்கா உங்கள் ரூம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எனி டைம் வந்து ஒரு ரூம் இந்த மாதிரி எப்பயுமே வந்து பெருசாக வச்சுட்டே இருந்தாக்கா ஸோ ரூம் ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ ஃபர்னிச்சர் பெருசாக தெரியும், ரூம் சின்னதாக தெரியும். அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது, ப்ளஸ் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால இந்த மாதிரி டேபிள் வாங்கி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு 100% ஒரு வீட்டுக்கு வந்து விருந்தாளியும் ஆச்சரியமாக பார்க்குவாங்க. ஓ பரவாயில்லப்பா, இது சம்திங் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு, இது நல்லா இருக்குது, இது அன்வான்டாக டைம் இந்த இடத்த அடைக்குது இல்லையா, இந்த மாதிரி போட்டால் இடம் அடைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு சம்திங் அவங்க வந்து குஷியாயிடும். ஸோ உங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஃபர்னிச்சர் வீட்டில் போட்ட மாதிரி இருக்கும், வந்தவங்களுக்கும் வான்ற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அவங்களுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் போடுறது பெட்ரு. ஸோ பார்த்தீங்க இல்லைங்களா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மெட்டல் யூஸ் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக இது வந்துட்டு டாப்பில் இருக்கிறது வந்து பைன் போர்டு,
ப்ளஸ்ஸு ரப்பரோட ஃபினிஷிங்கோடைய லேமினேஷன் போட்டிருக்கோம். ஸோ அவுட்டரில் என்னெல்லாம் பார்க்குறீங்களா, சேரு அண்ட் டேபிள்லாம் பார்க்குறீங்களா, இது பெஞ்சு இதெல்லாமே கம்ப்ளீட்டாக இந்தியன் ரப்பர் வுட்டில் பண்ணியிருக்கோம் இது கம்ப்ளீட்டாக. ஸோ நேச்சுரல் சாலிட் வுட்டு. மறுபடியும் டிஃப்ரெண்ட்டான கலர்லாம் பார்க்குறீங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு கலராக, ஒரு சேரு ஒரு பெஞ்சாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கலராக இருக்குது. இது காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இது நாங்கள் ரெடி பண்ணது எல்லாமே கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ், நோ ரெடிமேட். அப்போ கஸ்டமர் தான் வந்துட்டு அவர் இந்த மாதிரி இருக்கணும், வீடு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணதுனால, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேரும் பெஞ்சும் டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். எங்கள்கிட்ட வந்து அவங்க கேட்டுருந்தாங்க எங்கள்கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வேறு விதமாக பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டாங்க எங்களை. அந்த மாதிரி டேபிள் வந்துட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு கேட்டாங்க. பட் மெக்கானிசம் எல்லாம் இன்னும் இதோட வித்தியாசமான மெக்கானிசம் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணோம். பட் என்ன சொன்னாங்க கஸ்டமர்னாக்கா, எங்களுக்கு வந்து லாங் லைஃப் வரணும், லாங் லைஃப் வரணுன்றதுனால எங்களுக்கு கொஞ்சம் வேலை பண்ணாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் மேனுவலாக பண்ணாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு லாங் லைஃப் வரணும். சும்மா வாங்கி ஒரு ஆசைக்கு ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டெக் ஆச்சு, அப்புறம் மெக்கானிசம் வாங்க முடியாமல் போயிடும், அப்புறம் அது ஒரு அதிகமாக ரேட் இருக்கும், அந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது எங்களுக்கு அப்படின்ற போது இந்த ஒரு ஐடியா நாங்களே ஒரு ஐடியா பண்ணி இதில் எப்படியெல்லாம் ஃபிட்டிங்ஸ் பண்ணோம், என்ன மாதிரி மெக்கானிசம் பண்ணோம், எப்படியெல்லாம் போட்டால் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் நம்ம பண்ணியிருக்கோம். நார்மலாக எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் போட்டிருக்கு இதெல்லாம். அப்போ வந்து இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. எங்களுடைய ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட எதுலையுமே பிரச்சனை வராத மாதிரி தான் நான் ஐடியா தரோம். பட் சம்டைம் சில கஸ்டமருங்க பட்ஜெட் ரொம்ப கம்மியில் போகிறதுனால சில பொருளும் கம்மியாக குவாலிட்டியாக பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஜென்ரலாக நான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறது என்னன்னாக்கா, கொஞ்சம் நல்ல பொருள் போட்டிங்கனாக்கா ரொம்ப நாள் உழைக்கும், பிரச்சனை வராது. அந்த ஸ்பேஸ் சேவிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குவாலிட்டியான ஐட்டம் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமான நாள் உழைக்கும். நீங்கள் நார்மல் ஃபர்னிச்சர் எப்படி போட்டாலும் நடக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபங்க்ஷனாக ஸ்பேஸ் சேவிங்காக ஃபங்க்ஷன் பண்ணணும்னாக்கா அட்லீஸ்ட் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உழைக்கும். இல்லைனா ஸ்டக் ஆகிடும், இல்லைனா பேஜாராகிடுங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேஸ் சேவிங் டேபிள் வந்து லைஃப் வர்றதில்லை அப்படிலாம் சொல்லி நிற்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இது எல்லாத்துலேயுமே குவாலிட்டின்றது ஒன்று இருக்குது. குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் போட்டாக்க கண்டிப்பாக அது லைஃப் வரும். ஓகே, ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக இதோடைய டிசைனு கஸ்டமர்து, இது என்ன மாதிரி வேணும்னு சொல்கிறதும் கஸ்டமர்து, இதோடைய கலரும் கஸ்டமர்து, இதோட மெட்டீரியலும் கஸ்டமர்து, கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ். ஸோ கஸ்டமர் என்ன கேட்டாங்களோ அதை நான் சேர்ந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனல் பேர் வந்துட்டு இன்ஃப்ளக்ஸ் ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர் தமிழ் அப்படின்னு போட்டிருப்போம். எங்களது மெயின் சேனல் ஒன்று இருக்குது. அந்த சேனலில் வந்துட்டு நாங்கள் பேசியிருக்க மாட்டோம், பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கும். அதில் வந்து நாங்கள் என்னெல்லாம் ஃபர்னிச்சர் பண்ணியிருக்கிறோமோ எல்லா ஃபர்னிச்சரும் நம்ம அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த அந்த சேனல் பேர் வந்துட்டு இன்ஃப்ளக்ஸ் ஸ்பேஸ் சேவிங் ஃபர்னிச்சர், அவ்வளோதான். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் போனீங்கன்னாக்கா, ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாக்கா எல்லா கேட்டகரி இருக்கும். நாங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் எல்லா கேட்டகரி இருக்கும். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறைய விதமான நாங்கள் ஃபர்னிச்சர் பண்ணியிருக்கோம், நார்மல் ஃபர்னிச்சர் பண்ணியிருக்கோம், ஸ்பேஸ் சேவிங் பண்ணியிருக்கோம். அதான் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை பாருங்கள். இப்போ எல்லாரும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஏன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஃபர்னிச்சர் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். நீங்கள் அது மட்டும் இல்லை, இந்த சேனலில் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து பாருங்கள். ஏன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலராக இந்த மாதிரி வீடியோ வந்து புது கான்செப்ட்லாம் வீடியோ போட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி இல்லைனா இன்றைக்கா ஒரு நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்காக நன்றி.